அதாவது இளங்கவண்ணங்கிட்டையும் ஜெயந்தி அக்கா கிட்ட போய் இன்னைக்கு நைட்டே போய் நம்ம சிவபெருமான் சொல்லுவார், எனக்கு இது தேவை, இன்னைக்கு வந்து உங்கள் மூலியமாக அதை செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக போய் சிவன் கேட்பாரு. அவங்க அதே மாதிரி செய்வாங்க பாரு தம்பி. இளங்கவன் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஜெர்மன் நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஊர் கோயிலில் சிவன் கோயிலில் சாமி கும்பிட வந்திருந்தாங்க. சாமி கும்பிட வந்தபோது சரியான வெயில் டயத்தில் உள்ள வந்திருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு உள்ள வந்து சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சரியான வேர்வை. இதில் எப்படிப்பா வந்து பொதுமக்கள்லாம் நின்று சாமி கும்பிட்றாங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. இவ்வளவு நம்ம கோயிலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன், இந்த ஒரு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு எங்களுக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து இதை செய்யுங்கண்ணே. உங்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன், அதை செஞ்சுருங்க கண்டிப்பா. அவங்களே அவங்க செய்வாங்க கண்டிப்பா, அண்ணன் செய்வாங்க. அண்ணன் இந்த அக்கா 2 பேரும் சேர்ந்து மனசு வச்சு செய்வாங்க தம்பி. நம்ம சிவன் ராஜுக்கு போய் சொல்லுவாரு பாருங்க, யாருக்கு அந்த கொடுப்பனை வச்சிருக்காங்களோ கொடுப்பனை யாருக்கு இருக்கோ நம்ம சிவன் வந்து நல்ல அக்காட்ட போய் நைட்டே சொல்லிடுவாரு பாரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்க ஊர் சிவன் கோயில்ல வந்து 3 ஃபேன் மாட்ட போறோம். இதை மாட்டி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இளங்கோவன் அண்ணன் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஊர் சிவன் கோயில வந்து 3 ஃபேன் மாட்டி கொடுக்க போறாங்க. அவங்க வந்து ஜெர்மனில இருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்து நம்ம ஊர் சிவன் கோயில சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா அனத்தெல்லாம் இருந்துச்சு. வெயில் நேரத்துலயே உள்ள வந்து நிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு உடனே வந்து இதுக்கு 3 ஃபேன் வாங்கி மாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து இளங்கோவன் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் சிவனோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். இளங்கோவன் அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்த, உடம்புக்கு சக்தியை கொடுத்த, பொருளாதாரத்தை கொடுத்த, சந்தோஷத்தை கொடுத்த, மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளங்கோவன் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஜெர்மன் நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஊர் கோயிலில் சிவன் கோயிலில் சாமி கும்பிட வந்திருந்தாங்க. சாமி கும்பிட வந்தபோது சரியான வெயில் டயத்தில் உள்ள வந்திருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு உள்ள வந்து சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சரியான வேர்வை. இதில் எப்படிப்பா வந்து பொதுமக்கள்லாம் நின்று சாமி கும்பிட்றாங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், இதில் வந்து ஃபேனுக்குன்னு ஒன்று போடுற மாதிரி இல்லைன்னா பாட்டாமல் இருக்குது, இது வரைக்கும் கும்பாபிஷேகத்தில் சும்மா இருக்குன்னு சொன்னான். அப்போனா நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறப்ப அந்த கோயிலுக்கு 3 ஃபேன் வாங்கி மாட்டிடுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரியே 3 ஃபேன் வாங்கி மாட்டுறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இளங்கோவண்ணன் குடும்பம் தான் நம்ம சகரசலிங்கத்தை சுற்றி ரோடு போட்டு கொடுத்ததே இளங்கோவண்ணன் குடும்பம் தான் போட்டு கொடுத்தாங்க. அந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 ஃபேனும் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் வாங்க விட்ட போய். யாரும் போடவே இல்லை, ஃபேன் போட்டு கொடுக்கல, அவங்க தான் போட போகிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு நன்றி. கோயிலுக்கும் பிரதோஷம் இதுக்கு எல்லாம் என்ன எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. மேலும் மேலும் செய்வானும். ரொம்ப நன்றி. வாங்க போய் கோயிலுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஃபேன் மாட்டுறதுக்கு வந்து பைப்பெல்லாம் வச்சு வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலாம் அடிச்சாச்சு, ஃபேன் மாட்ட போகிறோம். இப்போ வேலை ஆரம்பித்தாச்சு. ஐயா என்ன வேர்க்காமல் பூஜை பண்ணலாம்.
ஈஸியாக எடுத்துகிட்டு வருவேன். இது 2 ஃபேன் மாட்டிட்டோம், 3வது ஃபேன் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா ஃபேன்லாம் மாட்டியாச்சு, எப்படி ஓடுது? நல்லா ஓடுது. இன்னைக்கு சிறப்பா வந்து எங்க ஒரு சிவன் கோயில்ல வந்து 3 ஃபேன் மாட்டியாச்சு. இதை மாட்டி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இளங்கோவன். அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஒரு சிவன் கோயில் வந்து சிறப்பா ஃபேன் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சகரசாலயத்தை சுத்தி ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கடவுளோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளங்கோவன்னா நீங்கள் எதை நம்ம சிவன் கோயிலுக்கு செய்கிறதுனாக்கா இந்த எதுக்க பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபத்தை சுற்றி வந்து ஆடு மாடு ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அதை சுற்றி கம்பி வேலி வச்சு ஒரு கேட்டு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப புண்ணியமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு நம்ம சிவனோட அருள் உங்களுக்கு என்றைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சிவனோட அருள். அதுக்கு பார்த்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யுங்க. நான் கம்பல் பண்ணி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த அண்ணன் தான் செய்யணுங்கிறதுல நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யார் வேணாலும் நம்ம கோயிலுக்கு இந்த உதவிகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் செய்கிறதுக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கோயிலுக்கு, ரொம்ப புண்ணியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. செய்யுங்க நம்ம சிவனுக்கு. ஏன் வர 30ஆம் தேதி வந்து நம்ம பையன் பேர் வந்து கிரண், அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 30 பேருக்கு நான் அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம கோயிலில். சரி, சிறப்பாக அதே மாதிரி கொடுத்துருவோம் தம்பி. கிரணுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து நல்லா அர்ச்சனை பண்ணி ஒரு அபிஷேகமும் பண்ணி விட்டு சிறப்பாக ஒரு 30-40 பேருக்கு அன்னதானமும் கொடுத்துருவோம் நம்ம கோயிலில் வச்சு. கிரணுக்கு வந்து அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்துக்கு இப்போ 3 ஃபேன் போட்டு கொடுத்துருங்க. மேலே மேலே செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. இருக்க மேலே மேலே செய்யுங்க. குடும்பத்தோடு வந்தீங்க, அங்கேருந்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்டீங்க, மேலே ஃபேன் போட்டு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல குடும்பம், நல்லா இருக்கணும். மேலே மேலே செய்யுங்க. உங்கள் மனைவி, மருமக, மகன் எல்லாரும் நல்லா இருக்கணும். மேலே மேலே நல்லா செய்யுங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் செஞ்சு கொடுத்தது மிக மிக ரொம்ப நன்றி. அந்த கஷ்டம் இவ்வளவு நம்ம கோயிலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு, எங்களுக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து இதை செய்யுங்கண்ணே. உங்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன், அதை செஞ்சுருங்க கண்டிப்பாக. அவங்களே செய்யணும், அவங்க எல்லாரும் செய்வாங்க கண்டிப்பாக. அண்ணன் செய்வாங்க. அண்ணன் இந்த அக்கா 2 பேரும் சேர்ந்து மனசு வச்சு செய்வாங்க தம்பி. நம்ம சிவன் ராத்திரிக்கு போய் சொல்லுவார் பாருங்க. யாருக்கு அந்த கொடுப்பனை வச்சிருக்காங்களோ கொடுப்பனை யாருக்கு இருக்கோ நம்ம சிவன் வந்து நல்ல அக்காட்ட போய் நைட்டே சொல்லிடுவாரு பாரு. அவங்களே மேலே மேலே செய்யணும் வசூல் பண்ணி. ஆனால் எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க குடும்பம் இன்னும் மேலே வாங்கி இன்னும் பொருளாதாரத்தில் மேலே வாங்கி நல்லா சிறப்பாக செழிப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டே போய் அவங்க 2 அக்கா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் போய் கண்டிப்பாக நம்ம சிவபெருமான் போய் சொல்லுவார் பாரு கனவுல. அதாவது இளங்கோவன் அண்ணங்கிட்டையும் ஜெயந்தி அக்கா கிட்ட போய் இன்னைக்கு நைட்டே போய் நம்ம சிவபெருமான் சொல்லுவார், எனக்கு இது தேவை, இன்னைக்கு வந்து உங்கள் மூலியமாக அதை செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக போய் சிவன் கேட்பாரு. அவங்க அதே மாதிரி செய்வாங்க பாரு தம்பி. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம சிவனடிய தளத்தில் நின்றுட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க போய் சொல்லி செய்வாங்க பாருங்க. அவங்க இல்லை உடனே சொல்லி அண்ணா எதுவும் ஃபோனில் பேசிட்டாங்களா? இல்லை 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 அதெல்லாம் எதுவுமே சொல்லல தம்பி. நீங்கள் என்ன நான் சொன்னதே நீங்கள் உங்களால் முடிஞ்சப்ப செய்யுங்கன்னு தான் சொல்லிட்டாங்க. ஒழிஞ்சு அடிப்படி கட்டாமல் இன்னைக்கு தான் செஞ்சு முடிக்கணும்னு அது வரைக்கும் சொல்லலை. அவங்க நேற்று வரையும் என்கிட்ட பேசியிருந்தாங்க, சொல்லலை. உங்களால் முடிஞ்சப்ப செய்யுங்கப்பா, டைம் கிடைக்கிற செய்யுங்க, அவசரம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம சிவனோட அருள் செய்வாங்கிற நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்குது எனக்கு. சரி, இப்போ லேட்டாக செஞ்சாலும் பொறுமையாக அழகாக செஞ்சாது சுத்தமாக இருக்குண்ணா. செமையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செஞ்சது மாதிரி இருக்குல்லப்பா. அதனால நல்ல சிறப்பாக இருக்குது. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. செஞ்சிருங்க.